ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தலைமுடி வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர சில அற்புதமான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முடிக்கு எப்பப்போ எந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும், எந்த மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, தூங்கும்போது எந்த தலையெண்ணெய் யூஸ் பண்ணணும், எந்த தலையெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா தலைமுடியை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடியை ட்ரிம் செய்யவும். மாதம் ஒரு முறை முடியை ட்ரிம் செய்வதால் முடியின் வலிமையானது அதிகரிக்கும். எப்படி எனில், முடியானது வளரும்போது முடியின் முனைகளில் வெடிப்புகள் ஏற்படும். முடியின் ஆரோக்கியம் பாழாகுகிறது. இதனால் முடியின் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கிறது. ஆகவே மாதம் ஒரு முறை முடியை லேசாக ட்ரிம் செய்ய வேண்டும். ஆயில் மசாஜ் முடியின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க சிறந்த வழியெனில் அது வாரம் ஒரு முறை தவறாமல் வெதுவெதுப்பான எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து நன்கு ஊற வைத்து குளிப்பதாகும். இதனால் முடிக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைத்து முடியின் அடர்த்தி மற்றும் வளர்ச்சி அதிகரிக்கும். முட்டை அவசியம். முட்டையின் வெள்ளை கருவிற்கு பாதிப்படைந்த மயிர்கால்களை சரி செய்யும் குணம் உள்ளது. அது மட்டுமின்றி முடியை மென்மையாகவும் பொலிவோடும் வெளிக்காட்டும். ஆகவே வாரம் ஒரு முறை முட்டையின் வெள்ளை கருவை கொண்டு முடியை நன்கு மசாஜ் செய்து உலர வைத்து குளிக்க வேண்டும். இதனால் முடி நன்கு வேகமாக வளரும். சீப்புகளை பயன்படுத்தவும். சீப்புகளை கொண்டு தலையை சீவும் போது ஸ்கல்ஃபில் இரத்த ஓட்டமானது அதிகரிக்கும். எனவே தினமும் 3 அல்லது 4 முறை தலைக்கு சீப்பை பயன்படுத்துங்கள். இதனால் மயிர்கால்கள் நன்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஹேர் ட்ரையரை தவிர்க்கவும். தலைக்கு குளித்த பின்னர் முடியை உலர வைக்க பலர் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவார்கள். இப்படி பயன்படுத்துவதால் முடியின் ஆரோக்கியமானது பாதிக்கப்படும். அதிலும் இதனை தினமும் பயன்படுத்தினால் விரைவில் வழுக்கை தலை ஏற்பட்டுவிடும். ஆகவே எப்பொழுதும் முடியை இயற்கையான வழியிலேயே உலர வையுங்கள். உருளைக்கிழங்கு மசாஜ். முடிக்கு புரோட்டீன் மிகவும் அவசியமானது. அத்தகைய புரோட்டீன் முட்டையில் மட்டுமின்றி உருளைக்கிழங்கிலும் உள்ளது. அதற்கு உருளைக்கிழங்கை வேக வைத்த தண்ணீரை கொண்டு வாரம் ஒரு முறை முடியை அலசுங்கள். இதனால் அதில் உள்ள இயற்கையான ஸ்டார்ச் முடியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. நறுமணமிக்க எண்ணெய்கள். முடியின் அடர்த்தியை அதிகரிக்க வேண்டுமானால் நறுமணமிக்க எண்ணெய்களான லாவெண்டர் ஆயில், ரோஸ்மெரி ஆயில் போன்றவற்றை கொண்டு வாரம் ஒரு முறை முடியை மசாஜ் செய்ய வேண்டும். வெங்காயச்சாறு. வெங்காயத்தை நீரில் போட்டு வேக வைத்து பின் அந்த நீரினில் முடியை அலசலாம். அல்லது வெங்காயச்சாறு எடுத்து அதனை கொண்டு முடியை மசாஜ் செய்து ஊற வைத்து குளிர்ந்த நீரில் அலசலாம். இதன் மூலம் முடியின் வளர்ச்சி மற்றும் அடர்த்தி அதிகரிக்கும். கண்டிஷ்னர் வேண்டாம். கண்டிஷ்னர் முடிக்கு நல்லதுதான். இருப்பினும் அந்த கண்டிஷ்னர் ஆனது ஸ்கல்ஃபில் பட்டால் அது முடியின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே கெமிக்கல் கலந்த கண்டிஷ்னர் பயன்படுத்துவதற்கு பதிலாக இயற்கையான கண்டிஷ்னர்களான தயிரை பயன்படுத்துங்கள். இதனால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் தலைக்கு குளிக்கிறீர்களா? சிலர் தினமும் தலைக்கு குளிப்பார்கள். இப்படி தினமும் தலைக்கு குளித்தால் தலையில் உள்ள இயற்கை எண்ணெய்களானது வெளியேறி விடுவதோடு முடியானது பொலிவை இழந்துவிடும். ஆகவே முடியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வாரத்திற்கு 2 முறை தலைக்கு குளித்தால் போதும். முடிக்கும் பாதுகாப்பு தேவை. முடியின் மீது சூரிய கதிர்களானது நேரடியாக படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் சூரிய கதிர்களானது மயிர்கால்களை தாக்கி முடி உதிர்வதை அதிகரிக்கும். எனவே வெளியே செல்லும்போது தலைக்கு தொப்பி அணிந்தோ அல்லது துப்பட்டா கொண்டு சுற்றி கொண்டே செல்லுங்கள். ஈரமான முடியில் சீப்பு வேண்டாம். முடி ஈரமாக இருக்கும்போது தலைக்கு சீப்பு பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் முடி ஈரமாக இருக்கும்போது வலிமை இழந்து இருக்கும். அப்போது சீப்பு பயன்படுத்தினால் முடியானது வேரோடு வந்துவிடும். ஆகவே முடி உலரும் வரை சீப்பு பயன்படுத்தாதீர்கள். காட்டன் தலையணை உரை வேண்டாம். காட்டன் தலையணை உரையை பயன்படுத்தினால் முடி அதிகம் முதிரும். ஆகவே சில்க் தலையணையை உரையாய் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். மன அழுத்தத்தை தவிருங்கள்.
தற்போது மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் அதிகம். அப்படி மன அழுத்தமானது அதிகம் இருந்தால் முடியானது ஆரோக்கியத்தை இழந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஆகவே மன அழுத்தத்தை தவிர்க்க உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை செய்ய ஆரம்பியுங்கள். சரியாக சாப்பிடவும், காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் உட்கொள்வதோடு தண்ணீரை அதிக அளவில் பருகுங்கள். இதனால் முடியின் வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும். போதிய தூக்கம். அன்றாடம் 6 அல்லது 7 மணி நேரம் தூக்கமானது அவசியம். அப்படி இல்லாவிட்டால் முடியானது ஆரோக்கியத்தை இழந்துவிடும். எனவே தினமும் போதிய அளவு தூக்கத்தை பின்பற்றி வாருங்கள். முடியின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைமுடியை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். நீங்கள் தவறாமலும் பார்க்க முடியும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.